அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 24/2/2025 இன்று திங்கட்கிழமை. இன்று ஏகாதசி விரத நாள். நாளை திருவோண விரத நாள். செவ்வாய்க்கிழமை வர்ற அங்காரக பிரதோஷ விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். ராஜகோபால சுவாமி கோவில் ரொம்ப விசேஷமான ஒரு கோவில். குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். பொதுவாகவே நம்மளுடைய கஸ்டமர்களுக்கு குழந்தை பாக்கியம் பிரச்சனை இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் தடை இருக்கிறவர்கள், புத்திர தோஷம் இருப்பவர்கள், குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறவங்களுக்கெல்லாம் சந்தான கோபால ஹோமம் நாங்கள் பண்ணுவோம். அது ரொம்ப சக்ஸஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த சந்தான கோபாலம் ஹோமம் பண்ணிக்கிறது நல்லது. அப்படிப்பட்ட அந்த சந்தான கோபாலருடைய அருள் கிடைக்கிறதுக்கு எப்போவுமே ராஜகோபால சுவாமியினுடைய அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம், விசேஷமானது. இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மாசி மாதம் 12ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்று காலை 11:33 வரை ஏகாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் துவாதசி திதி உள்ளது. இன்று மாலை 5:04 வரை பூராட நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்திராட நட்சத்திரம் உள்ள நாள். இன்று மாலை 5:04 வரை சித்தயோகமும் அதன் பின்னர் மரணயோகம் உள்ள நாள். இன்று ரோஹிணி மற்றும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில விஷயங்களில் பொறுமையாக இருக்கணும், அவசரப்படாதீங்க. தொழில் வியாபாரத்தில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், புது ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு நல்லா அனலைஸ் பண்ணி பண்ணுறது நல்லது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது, குறைவாக இருக்கும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், நகைக்கடை அடற்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் போகும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. பிள்ளைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி என்பர்களே, வீண் விரயங்கள் கூடும் நாள். செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், கண்ட்ரோலாக இருக்கணும். பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசேஜ்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கண்ட்ரோலில் இருங்க. மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்திலே கொஞ்சம் கவனம் தேவை, அக்கறை தேவை. என்டர்டெயின்மெண்ட் விஷயங்கள்லாம் கொஞ்சம் மனசு அலைப்பாயும், கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக படிக்க வேண்டிய நாள். வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கு பணியிலே கவனமாக இருக்கணும், அதிகாரிகளுடன் மோதல் போக்க வேண்டாம். ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், டீச்சராக, ஆசிரியராக இருக்கலாம், பிரின்சிபலாக, டீனாக, ப்ரொஃபஸராக, லெக்சரராக, ஹெச்ஓடியாக இருக்கலாம். இவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சிலருக்கு திடீர் பொறுப்பு மாற்றங்கள், இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் கூட வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஓவர் ஸ்பீடு வேண்டாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. உங்கள் கஷ்டங்களை நீக்கும் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுன ராசி என்பர்களே, சோம்பல் அதிகரிக்கும் நாள். ஏண்டா இன்றைக்கி வேலைக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி சில தாட்லாம் வரும். அது தூக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு வேலை கிளம்புங்க. தேவையில்லாத விஷயங்களில் மனசு அலைப்பாயும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவுகள் காத்திருக்கிறது.
கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், இது மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், மண்டி, காய்கறி மண்டியாக இருக்கலாம், வெங்காய மண்டியாக இருக்கலாம், இவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். டிரைவிங் பண்ணும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு சரபேஸ்வரர் பிரச்சனைகளை குறைப்பார், பிரச்சனைகளுடைய வீரியத்தை கம்மி பண்ணுவார். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கடகம் ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி கல்யாணம், திருமணம், விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை இல்லைன்னா தடைகள் எல்லாம் குறையும் அல்லது நீங்கும். உங்களுடைய சுயஜாதகத்தில் அனுகூலமான தசா புத்தி இருந்தால் கூடுதலான நல்ல பலன்கள் கிடைக்கும். வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. அது மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் நல்ல செய்திகள் வந்து சேரும். அட்மிஷன் கிடைக்கிறது, இல்லை விசாக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, நல்ல ரிசல்ட் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். வேலையிலே கவனம் தேவை. பெண்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும், கவனமாக இருக்கணும். ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள், டியூஷன் எடுப்பவர்கள், கோச்சிங் சென்டர் வைத்திருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மன் உங்கள் துன்பங்களை நீக்குவாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சிம்ம ராசி என்பர்களே, சிறப்பான நாள். நல்ல செய்திகள் உண்டு. கமிஷன் ஏஜெண்டாக இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட் புரோக்கராக, மீடியேட்டராக, ஏஜென்ட்டாக இருப்பவர்கள், ஜாப் ஏஜென்சி நடத்துபவர்கள், ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். அதே மாதிரி உதிரி வருமானத்தை எதிர்பார்த்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வெளிப்படும். சலூன், பியூட்டி பார்லர், ஜிம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும். புது கஸ்டமர்கள்லாம் கிடைப்பார்கள். அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், 2 சலூன் வச்சுட்ருக்கேன், இன்னொரு சலூன் ஓப்பன் பண்ணணும், புதுசாக இன்னொரு ஜிம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். கலைஞர்களுக்கு சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும். விசா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வரக்கூடிய நாள். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் கொஞ்சம் நிதானமாக ட்ரேட் பண்ண வேண்டிய நாள். வேலையிலே மாலை நேரத்திலே சில பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமான் உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுப்பார். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கன்னிராசி என்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் எல்லா விஷயத்துக்கும் கவலைப்பட்டு இருக்காதீங்க. கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துக்குங்க, பெருசாக்காதீங்க. 3ஆம் நபர் தலையீட்டை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி டைவர்ஸ், விவாகரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது கோர்ட் கேஸாக இருக்கலாம், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை டிஸ்கஷனாக இருக்கலாம், இல்லை பஞ்சாயத்தாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சிலருக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். நெகோசியேஷன்ஸ் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி சகோதர வழியிலே சில விரயங்கள் வந்து சேரும். அதனால் மணி டிரான்சாக்ஷன் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மளிகை கடை வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தையும், உங்களுடைய ப்ரொஃபஷனில் நல்ல ஒரு பீக்கையும் தரக்கூடிய அற்புதமான காலம், அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி உங்களுக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுப்பாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. துலாம் ராசி என்பர்களே, கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி உடனே கடனை கொடுத்துறாதீங்க. அதே மாதிரி கடன் வாங்குகிற விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடனுக்கு மேலே கடன் வாங்குறது, வட்டி கட்டுறதுக்காக இன்னொரு கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டிய நாள். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள்,
அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, ஸ்டேஷனரி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். குழந்தை பாக்கியத்துக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் சில தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வேலையிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிகாரிகளுடன் மோதல் போக்கு வேண்டாம். சக ஊழியர்கள்ட்ட எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லிட்டு இருக்காதீங்க. அது மாதிரி வீட்டு விஷயங்கள் எல்லாம் ஆஃபீஸில் எல்லாத்தையும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லது. காதலர்களுக்கிடையே சில மனக்கசப்புகள் வரும், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகள் குழந்தைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். உங்களுடைய இன்றைக்கு நல்ல பலன் கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக நடக்கும். சில விஷயங்களில் கொஞ்சம் ஒரு டிலே, இல்லை ஒரு தடை, இல்லைன்னா இன்றைக்கி வராதிங்க நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு, அதே மாதிரி ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவை. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை தேவை. இது மாதிரி வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்கள், இந்த ஏஜெண்ட் மூலமாக போகிறவர்கள், கமிஷன் ஏஜெண்ட் மூலமாக போகிறவர்கள், இவரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மணி டிரான்சாக்ஷன், பண பரிவர்த்தனை விஷயங்களில் கவனம் தேவை. அது மாதிரி வெளிநாட்டிலே சொத்து வாங்கணும் அப்படின்னு பிஆர் வாங்கினவர்களோ சிட்டிசனாக இருப்பவர்களோ எடுக்கின்ற முயற்சிகளிலும் முன்னேற்றம் ஏற்படும். டிரான்சாக்ஷன் விஷயங்களில், டாக்குமெண்ட் விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயர் உங்களுக்கு ஆத்ம திருப்தியை கொடுப்பார். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. தனுசு ராசி அன்பர்களே, மன மகிழ்ச்சியை கொடுக்கும் நாள். குறிப்பாக தம்பதிகளிடையே நல்ல ஒரு நாள். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணுறவங்க சிலர் தம்பதிகளுக்கு இன்றைக்கி நல்ல நியூஸ் வரும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, சம்மந்தமான டெஸ்டிங் இல்லை அது சம்மந்தமான விஷயங்களில் சிலருக்கு ஒரு நாளாக நெகட்டிவ் வந்திருக்கும். இப்போ அது வந்து பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கௌரவம் கிடைக்கும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் கிடைக்கும். டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக வெளிநாட்டிலே பணிபுரிபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்கள், பேங்கிங் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. ரொம்ப ஒர்க் ப்ரெஷரை எடுத்துக்காதீங்க. பிள்ளைகள் சில விஷயங்களில் கொஞ்சம் முரண்டு பிடிப்பாங்க. அது கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தேவி வழிபாடு. பிருத்திங்கிரா தேவி உங்களுக்கு வர்ற நெகட்டிவிட்டியை கம்மி பண்ணுவாள், குறைப்பாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மகர ராசி என்பர்களே, நல்ல செய்தி வந்து சேரும். வீடு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறவங்களுக்கு அது சம்மந்தமாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். உங்கள் ஜாதகத்தை அலசி ஆராய்ங்க. எப்போவுமே வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணுறவங்க உங்களுக்கு அனுகூலமான தசாபுத்தி இருக்கான்னு பார்த்துட்டு முயற்சி பண்ணுறது நல்லது. நம்ம கையில் பணம் இருந்தாலும் சரி, இல்லை பேங்க் லோன் கிடைச்சாலும் சரி, நமக்கு அந்த அனுகூலம் இருக்கணும். அப்போ தான் வந்து விஷயங்கள் எல்லாம் ஸ்மூத்தாக நடக்கும். வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. அது மாதிரி வெளிநாட்டில் ஆட்டோமொபைல் துறையில் பணியாற்றுபவர்கள், மெரீன், கெமிக்கல், பெட்ரோலியம், சிவில் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அது மாதிரி வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல பெறுபேறுகள் கிடைக்கும். எக்ஸாம்ஸில் நல்ல ரிசல்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகள்லாம் வரக்கூடிய நாள். கல்யாணம், திருமணம், விவாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், வரன்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மேட்ரிமோனியல் சைட்ஸ்லேருந்து ப்ரொஃபைல் எடுக்கிறவங்க, ஏஜெண்ட் மூலமாக அல்லது புரோக்கர் மூலமாக போகிறவங்கெல்லாம் வெரிஃபிகேஷன் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பக்காவாக பண்ணிடுங்க. விவாகரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு எதிர்பார்த்தபடி நல்ல செய்திகளை தரும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அது மாதிரி புது ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எடுத்த ப்ராசஸில் இருந்த இழுபறி நிலைமை மாறும்.
ஐடி ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. சொர்ண ஆகர்ஷண பைரவரை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் கூடுதலாக கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பொதுவாக டிரைவிங் பண்ணுபவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். 2 வீலராக இருக்கலாம், 3 வீலராக இருக்கலாம், 4 வீலராக இருக்கலாம். பொறுமை நிதானம் தேவை. எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும், புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். சேமிப்பு பற்றிய சிந்தனை வரும். 1000 ரூபா வருது, அதில் ஒரு 100 ரூபா 200 ரூபா சேமிக்கணும் அப்படிங்கிற திங்கிங் நிறைய பேருக்கு வரும். பெண்களுக்கு நண்பர்கள் வழியிலே நல்ல செய்திகள் உண்டு. காதலர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும், கவனமாக ஹேண்டில் பண்ணணும். வேறு மொழி பேசும் நண்பர்களால் சில சிக்கல்கள் வரும் சிலருக்கு. ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகளுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பிள்ளைகள் வழியிலே சில விரயங்கள் வந்து சேரும். ஆனால் வேறு வழி இல்லை, செலவு பண்ணித்தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். மாலை நேரத்தின் பின்னர் சிலருக்கு ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படும், கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. காளி அம்மனை நீங்கள் வழிபடுங்கள், காளி உங்களை காப்பாற்றுவாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. மீனராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வந்து சேரும். குறிப்பாக நிலம், இடம், பூமி, காணி, மனை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற மாதிரி நல்ல செய்தி வந்து சேரும். டாக்குமெண்ட்ஸில் ஏமாந்துருப்பீங்க, இல்லை பைசா மணியை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். விவசாயம் செய்பவர்கள், விவசாயிகள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி மருத்துவம் செய்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். யோகா ஆசிரியராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை ஏற்படும். நல்ல பெரு நல்ல எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எல்லாம் வரக்கூடிய நாள். மாலை நேரத்தின் பின்னர் சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். நண்பர்களால் சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் பணியாற்றுபவர்கள், அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு, வரம் தரும் அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாகவும் இருக்க இலங்கை முன்னேஸ்வரம் ஸ்ரீ வடிவாம்பிகை சமேத முன்னைநாத பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.